ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சார்கேஷ். உங்களுக்கு தெரியும். அண்டு என்னோட கடந்த ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்டு இந்த வீடியோ எதுக்குன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஃபீட்லாம் ரொம்ப அதிகமான கேள்வி வந்துட்டே இருக்கு. ப்ரோ எப்போ ப்ரோ ஷார்ட் ஃபிலிம் வரும்? எப்போ ப்ரோ ஷார்ட் ஃபிலிம் வரும்? என்னால் முடியல. ஏன்னா எனக்கு அந்த கஷ்டம் இருக்கு. என்னன்னா நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுன்றது எனக்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணக்கூடாதுன்னு இல்லையே. என்னன்னா இந்த இயர் 6லேருந்து 7 மந்த் எடுத்துக்கிச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு. 7 மந்த் போயிடுச்சு. என்னன்னா பிகினிங்கில் February மந்த் நான் ரொம்ப டவுன் ஆயிட்டேன். ஒரு சில இன்சிடென்ட் நடந்தது. அது ஒரு தனி வீடியோவில் நான் சொல்கிறேன். இது வந்து எதனால் லேட் ஆச்சுன்னு நான் சொல்லிடுறேன். ஓலம்னு நம்ம ஒரு படம் கோ டைரக்டராக நான் ஒர்க் பண்ணேன். அந்த டெக்னிக்கலாக நிறைய ஒர்க் பண்ணேன். அது ஒரு லிஸ்டே டைரக்டர் போடுவார். அவர் நம்ம நண்பர் தான், ஜேக்கப் முகுந்தன். அவரோட படத்தில் தான் ஒரு சின்ன இது பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் 2 மந்த்ஸ் அதுக்கே போயிடுச்சு. ஓலம்கே 2 மந்த்ஸ். மார்ச் ஏப்ரல் அவர் எடுத்துக்கினாரு. மே மாதம் தான் எனக்கு கிடைச்சிது. மே மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதாவது என்னோட டெக்னிக்கல் டீம் வந்து ஏன்னா அந்த 2 மந்த் கேப் ஆயிடுச்சு. அந்த டீமே போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம். அதுக்கப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வர சொல்லி, எப்போனா எனக்கு சண்டே தான் ஷூட் பண்ண முடியுது. ஏன்னா நான் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன், இந்த டைரக்ஷன் அண்டு அனதர் ஃபீல்ட்லேயும் பண்ணிட்டு இருக்கும்போது டைம் கிடைக்கல. அதுக்கப்புறம் ப்ரோ நீங்கள் வீக் டேஸ்லேயே எடுக்கலாமே, வீக்கெண்ட்லேயே எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தான் இது காரணம். அண்டு அதுக்கப்புறம் மார்ச்லேயே எடுத்து முடிச்சிருக்கலாம்ல, ஏன் இவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டுருப்பீங்க. மார்ச்ல எடுத்துருக்கலாம். நம்ம நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் எப்படின்னா கொடூரமானவங்க. இதை முடிக்கணும்னா அது முடிக்க முடியாது, ஆனால் அது முடிச்சு காட்டுருவாங்க. என்ன பண்றது, சொல்றது ஒரு விதமாக தான் இருக்கு. நம்ம படத்துல ஒரு பிரிட்ஜ் சீன் இருக்கு. அந்த பிரிட்ஜ் சீனுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சீன் இருக்கு. நீங்க அந்த பீச் ஒரு போஸ்டர் பார்த்துருப்பீங்க. அந்த பீச் சீனுக்கு எடுக்கிறதுக்கு நாங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். க்ரூ ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது. அந்த அந்த கிளைமேட் கிடைக்கல. கிளைமேட் எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக அந்த கிளைமேட்டுக்காக ஓடணும். கமெண்ட் த பாயிண்ட். ப்ரோ மேக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பீங்க. மே எண்டுலேருந்து மே ஸ்டார்டிங்லேருந்து எண்டுக்குள்ள நான் ஒரு மூவி ஷூட் போயிட்டு இருந்தேன். நான் அதில் ஒரு சின்ன ரோல் பண்ணிட்டு இருக்கேன், அதை நான் சொல்லிடுறேன். அண்ட் இப்போ ப்ரோ ஜூன் வந்துருச்சு. ஜூனில் என்ன பண்ணீங்க? ஜூனில் தான் கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். வீக்கெண்டில் மட்டும் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அதுலேயும் சில பிரச்சனைகள்லாம், லொக்கேஷன் பர்மிஷன் கிடைக்கல, அதனால அதுவும் தள்ளி போச்சு. ப்ரோ ஜூலை வந்துருச்சு. புரியுது, ஜூலை வந்துருச்சு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஜாயின் பண்ணிட்டேன். ஐடி ஃபீல்ட்லேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்குன்னு தனி 2 படம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வெளியே ஒரு 2 hours கிட்ட படம் பண்ண போறேன். அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கான அப்டேட்டும் வந்துடும். என்ன ப்ரோ அப்டேட், போஸ்டரா விடுறீங்களே அப்படின்னு இல்லை. இந்த போஸ்டர் விடுறதுக்கு காரணமே, நமக்கு வெளியிருந்து யாராவது கிடைப்பாங்களே ப்ரோ. இப்போ ஒரு போஸ்டர் பார்த்துட்டு ஒரு ஃபாலோவர் வராங்க, அவங்க ஆக்டராகவும் இருக்கலாம். அந்த மாதிரி டெக்னிக்கலாக டீம்லாம் நிறைய பேர் கிடைப்பாங்கன்றதுக்காக தான் நான் போஸ்ட் போடுறது. ப்ரோ அது கேஸ்டிங்கே போடலாம், கேஸ்டிங் கூட எவனும் வரமாட்டான். மெயின் மேட்டர் தான். ஜூலையில் வந்து நிறைய பிக் ஷெடியூல்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் ஜூலை முடியல. ஜூலையில் இன்னமும் போயிட்டு தான் இருக்கு. எனக்கு ஐடி ஒர்க்லேருந்து எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக இன்னொரு படத்தில் நடிக்கிறேன். ஒரு மெயின் ரோல் கூட நடிக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அதுக்கான அப்டேட்டும் வந்துடும் நினைக்கிறேன். நாளையிலேருந்து ஆகஸ்ட் 3 வரைக்கும் நான் ஊரில் இல்லை. இதுதான் ரீசன். யாராவது இதை பார்த்துட்டும் திருப்பி எனக்கு வந்து கேட்காதீங்க, என்னால் முடியல. ஏன்னா அதே ரிப்பீட்டடாக கேள்வியாக வரும்போது நமக்கே என்னடா நம்மளால தான் எல்லாமே போச்சு போல இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம் இதில் நான் ஒன்று சொல்லியிருக்கேன், சொல்லிக்கிறேன். இது
கதையா மட்டும் தான் பார்க்க முடியும் இந்த வழித்துணை. திரைக்கதையா பார்க்கணுன்றது இந்த கதை கிடையாது. அப்ப ஏன் ப்ரோ நாங்க பார்க்கணும்? உங்களுக்கு பிடிக்கலாம், இல்ல பிடிக்காமயும் போகலாம். அது வந்து உங்களுடைய மெமரி தாட் தான். சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நிறைய. இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவான விஷயத்தெல்லாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வரும். அது ரிலீஸுக்கு முன்னாடி நாள் நான் போடுறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்தான். அதை அன்னைக்கு சொல்றேன். ரொம்ப டயர்டாகவே இருக்கு. தேங்க்யூங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருக்க நம்மளுடைய ஃபேமிலிஸ், நெக்ஸ்ட் நம்ம டீமுக்காக யாராவது ஜாயின் பண்ணணும், கேஎம்கே குரூப்ல யாராவது ஜாயின் பண்ணணும். அதை கடந்த ஃபேமிலிஸ் என்டர்டைன்மெண்ட். அது இன்னொரு நாங்கள் ஒரு குரூப் வச்சுருக்கோம். கேஎம்கே குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா வாங்க, கண்டிப்பாக ஜாயின் ஆகலாம். டெக்னிக்கலாக நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட்டு பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்டு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் தான். கண்டிப்பாக வாங்க, சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. அண்டு என்னோட ஏட்டஸ் அவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ.